நம்ம ஒருத்தருக்கு செய்யற உதவியோட உண்மையான மதிப்பை எப்படிங்க அளக்கிறது? இன்னைக்கு ஒரு சின்ன கருணை செயல் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு உதவி அது சின்னதா பெருசாங்கிறத வச்சா அதோட மதிப்பை சொல்லிட முடியுமா? இல்ல அதுக்கு மேல ஏதாச்சும் இருக்கா? வாங்க இந்த கேள்விக்கு ஒரு கதை மூலமா பதில் தேடலாம். இந்த கேள்விக்கு நம்மளோட ஒரு பழமையான இலக்கியம் ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்லுது. இதுல ஒரு பெரிய பார்வை ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஒரு உதவியோட உண்மையான மதிப்பு அது எவ்வளோ பெருசுங்கிறதுல இல்லையா, அந்த உதவியை யாரு வாங்குறாங்களோ அவங்களோட நல்ல குணத்தை, அவங்களோட தகுதியை பொறுத்து தான் அதோட மதிப்பு இருக்குதா. இதுதான் இந்த விளக்கத்தோட மைய கருத்து. சரி, இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கதைக்குள்ள போலாம். லியோன்னு ஒரு பையன் ஒரு பெரிய சிட்டிக்கு புதுசா வரான். அவனுக்கு எல்லாமே புதுசா இருக்கு, ரொம்ப தனிமையா உணர்றான். யோசிச்சு பாருங்க, புது ஸ்கூல், யாருமே தெரியாது, எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா லியோ மட்டும் லஞ்ச் டைம்ல தனியா ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கான். எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? அப்பதான் மாயான்னு ஒரு பொண்ணு அவனை பாக்குறா. சும்மா பார்த்துட்டு போகல, அவன்கிட்ட வந்து அழகா ஒரு புன்னகை செஞ்சு தங்கிட்ட இருந்த ஒரே ஒரு பிஸ்கெட்டை ரெண்டா உடைச்சு ஒரு பாதிய அவன்கிட்ட குடுக்கறா. பார்க்க போனா அது வெறும் அரை பிஸ்கட் தாங்க. ஆனா அந்த தனிமையில இருந்த லியோவுக்கு அது ஒரு பெரிய விருந்து மாதிரி இருந்துச்சு. ஒரு நட்புக்காரம் நீழ்ன மாதிரி ஒரு ஃபீல். அந்த சின்ன விஷயம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. வருஷங்கள் ஓடிச்சு. மாயா செஞ்ச அந்த சின்ன உதவி இருக்கு, அது லியோவோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. அவன் வளர்ந்து பெரிய டாக்டர் ஆனான். மத்தவங்களுக்கு உதவி செய்யற ஒரு நல்ல மனுஷனா உருமானான். அன்னைக்கு அந்த அரை பிஸ்கட் விதைச்ச அந்த கருணை அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு செய்தியை பார்க்கறான். நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு கலை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆர்ட் சென்டர் பணப்பற்றாக்குறையால மூட போற நிலைமையில இருக்குன்னு. அந்த சென்டரோட நிறுவனர் ஃபண்ட்ஸ் திரட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு போட்டிருந்துச்சு. அதோட அவங்க போட்டோவும் இருந்துச்சு. லியோ அந்த போட்டோவை உத்து பார்க்கறான். அவனுக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க, அது வேற யாரும் இல்ல, அன்னைக்கு அவனுக்கு உதவி செஞ்ச அதே மாயாதான். லியோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, உடனே களத்துல இறங்கிட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ், கூட வேலை செய்யற டாக்டர்ஸ்னு எல்லார்கிட்டையும் பேசி ஒரு பெரிய ஃபண்ட்ரைசிங் ஈவெண்ட் நடத்தி அந்த ஆர்ட் சென்டரை காப்பாத்துறதுக்கு தேவையான எல்லா பணத்தையும் திரட்டிட்டான். லியோ செஞ்ச இந்த பெரிய உதவியை பார்த்து மாயாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அவ லியோ கிட்ட கேக்குறா, எனக்கு உங்களை சரியா ஞாபகம் கூட இல்ல, யாருன்னே தெரியாத எனக்காக ஏன் இவ்ளோ பெரிய உதவி செஞ்சீங்கன்னு. பாவம், அவ செஞ்ச அந்த சின்ன உதவி அவளுக்கே மறந்து போச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் மாயா கொடுத்த ஒரு அரை பிஸ்கெட், இன்னொரு பக்கம் லியோ காப்பாத்துனா ஒரு முழு கம்யூனிட்டி சென்டர். எங்க இருக்கு அரை பிஸ்கெட், எங்க இருக்கு ஒரு சென்டர்? இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இங்கதான் விஷயமே இருக்கு. லியோ செஞ்சது அந்த அரை பிஸ்கட்டுக்கான ஒரு கைமாறு கிடையாது. அவன் என்ன நினைச்சான்னா, அன்னைக்கு தங்கிட்ட இருந்த ஒத்த பிஸ்கட்டை கூட யோசிக்காம பகிர்ந்து கொடுத்தாலே அப்படி ஒரு நல்ல குணம் இருக்கிற மாயா நூத்துக்கணக்கான குழந்தைங்களுக்கு உதவுற தகுதி உள்ளவள்னு புரிஞ்சுக்கிட்டான். அவளோட அந்த பெரிய மனசுக்கு, அவளோட அந்த நல்ல குணத்துக்கு செஞ்ச உதவிதான் இது. அப்போ இந்த கதை மூலமா நாம என்ன கத்துக்கிறோம்? நாம செய்யற உதவியோட மதிப்பு நாம என்ன பொருளை கொடுக்கறோங்கிறதுல இல்ல, அதை யாரு வாங்குறாங்களோ அவங்களோட தகுதியில, அவங்களோட நல்ல குணத்துல தான் இருக்கு. ஒரு நல்ல உள்ளத்துக்கு நாம செய்யற ஒரு சின்ன உதவி கூட பின்னாடி மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அதனால நம்ம உதவியோட உண்மையான மதிப்பு நாம என்ன குடுக்கறோங்கிறத விட யாருக்கு குடுக்கறோங்கிறதுல தான் அடங்கி இருக்கு. சரி, இப்போ இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு தகுதியான ஒரு நல்ல உள்ளத்துக்கு நீங்க என்ன சின்ன உதவியை செய்ய போறீங்க? அது ஒரு புன்னகையா இருக்கலாம், இல்ல ஒரு ஆறுதலான வார்த்தையா இருக்கலாம். யாருக்கு தெரியும், நீங்க செய்யற அந்த சின்ன உதவி நாளைக்கு ஒரு புது லியோவை உருவாக்கலாம் இல்லையா?